Hi guys, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மாடல் வெர்ப்ஸ்ல இருக்கக்கூடிய shall and should இது ரெண்ட பத்தி தான் பார்க்க போறோம். shall and should இது ரெண்டையுமே நம்ம மாடல் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாடல் வெர்ப்ஸ் அப்படின்னா அது நம்ம ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெர்புக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய துணை சொற்களை தான் நம்ம மாடல் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல வரக்கூடிய shall and should பத்தி இப்போ பார்ப்போம். ஓகே, shall அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம யூஸ் பண்றோம். ஷால் அப்படிங்கறத will and shall ரெண்டையுமே நம்ம ஒரே இடத்துல தான் யூஸ் பண்றோம். அப்போ ஷால் அதிகமா யூஸ் பண்ணுவோமா, will அதிகமா யூஸ் பண்ணுவோமா? அஃப்கோர்ஸ் will அப்படின்ற வேர்டு தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். நேட்டிவ் ஸ்பீக்கர் ஷால் அப்படின்ற மாடல் வேர்பையே அவங்களோட லைஃப்ல எப்பவுமே பேசுறப்போ அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ will அப்படின்றது தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. சோ ஷாலுக்கு பதிலாக நாம will அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நான் ஷால் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஷால் அப்படின்ற வேர்டை நீங்க ஐ அண்ட் வி இது ரெண்டு கூடயும் யூஸ் பண்ணலாம். ஐ ஷுல் டூ மை ஒர்க், நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஒர்க்கை செஞ்சு முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றப்போ ஷால் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா அதிகமா ஷால் அப்படின்ற யூசேஜ் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் ஷுட். ஷுட் அப்படின்ற வேர்டை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம்ன்றதை இப்ப பார்க்கலாம். ஷுட் அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஷுட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தமிழ்ல வேண்டும். அப்போ ஷுட் அப்படின்றத நம்ம ஒரு 3 இடங்கள்ல யூஸ் பண்றோம். அது எங்க அப்படின்றத பார்த்தா அட்வைஸ் பண்றதுக்கு, ஆப்ளிகேஷனா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு, எக்ஸ்பெக்டேஷன் பண்றதுக்கு நம்ம ஷுட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அட்வைஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அட்வைஸ் அப்படின்னா 3 விதத்துல நம்ம சொல்லலாம் இல்லையா? ஒன்னு செல்ஃப், நமக்கு நம்மளே அட்வைஸ் பண்ணிக்கிறது. ஐ ஷுட் எக்ஸசைஸ், நான் என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் கண்டிப்பா செய்யணும், அப்போ நான் எக்ஸசைஸ் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல நம்ம செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு ஷுட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் அதர்ஸ், மத்தவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ற இடங்கள்ல நம்ம ஷுட் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க நம்ம பார்ட்டி கூப்பிடுறாங்க, அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாதவங்களா இருக்கலாம். பட் ஆனா நம்ம வீட்டுல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க உங்களை மதிச்சு கூப்பிட்டு இருக்காங்க, சோ அப்ப நீ கண்டிப்பா போகணும். யூ ஷுட் கோ, நீ என்ன பண்ணும், கண்டிப்பா அங்க போகத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன் திங்ஸ். திங்ஸுக்கு நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஒரு கம்ப்யூட்டர் நம்ம இப்ப வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரோட ஒர்க்கை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஷுட் அப்படின்றத யூஸ் பண்றோம். சோ கம்ப்யூட்டர் ஷுட் ஒர்க், கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். கம்ப்யூட்டர் நல்லாவே ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லுவோம். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வாங்க போறோம் அப்படின்னா கடையில நம்ம எப்படி கேட்போம், திஸ் கம்ப்யூட்டர் ஷுட் ஒர்க்கிங், இந்த கம்ப்யூட்டர் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, ஒர்க்கிங் நிலைமையில இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் இல்லையா? சோ அந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம ஷுட் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷன் அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஒரு சஜஷனா சொல்றதுதான் நம்ம ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ அப்போ நீங்க ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு நீங்க கண்டிப்பா உங்களோட டாக்ஸஸ் பே பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? யூ ஷுட் பே யுவர் டாக்ஸஸ், நீங்க என்ன பண்ணணும், உங்களோட டாக்ஸஸ கரெக்டா பே பண்ணத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அப்போ அந்த இடத்துல ஆப்ளிகேஷனுக்கு நம்ம ஷுட் அப்படின்றத யூஸ் பண்றோம். தேர்ட் ஒன் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற இடத்துல நம்ம ஷுட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு பர்த்டேவா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இல்லையா? சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம ஷுட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அதே சேம் டைம் இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த இடத்த நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்க ஷுட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பெக்டேஷன், அந்த இடத்துல உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட வேலை நடக்கணும், சோ அந்த இடத்துல நம்மளோட வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரியான இடங்களுக்கும் நம்ம ஷுட் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஓகே, ஷுட் அப்படின்றது இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஷுட் அப்படின்றத நம்ம ஃபியூச்சர், பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் 3 இடங்கள்லயும் யூஸ் பண்ணுவோம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஷுட் அப்படின்றத நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுனால அப்படின்னா அவங்க பிரசன்ட், ஃபியூச்சர் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் இது 3க்குமே ஷுட் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. சோ பிரசன்ட், ஃபியூச்சர், பாஸ்ட் இப்ப எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல ஐ ஷுட் ஸ்டடி டுமாரோ. கைஸ், இதுல டுமாரோ அப்படின்றது நாளை. சோ அப்ப அது எதுல வருது, ஃபியூச்சர்ல வருது. ஷுட் அப்படின்னா வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா? சோ அப்போ நான் என்ன பண்ணணும், நாளைக்கு கண்டிப்பா படிக்கத்தான் வேண்டும். நான் என்ன பண்ணணும், நாளைக்கு படிச்சா மட்டும்தான் எக்ஸாம்ல என்னால எழுத முடியும். இன்னைக்கு ஃபுல்லா சாட்டர்டே சண்டே ஓடிடுச்சு, சோ அப்ப நாளைக்கு நான் கண்டிப்பா படிச்சாகணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அப்ப அந்த இடத்துல நம்ம ஷுட் அப்படின்றத யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன்
present. present அப்படின்றப்போ I should study today. presentன்றப்போ நம்ம today அப்படிங்கற வேர்ட யூஸ் பண்ணிருக்கோம். சோ today அப்படினா அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சி. சோ அப்ப அது நம்ம present அப்படினு சொல்றோம். சோ அப்ப I should study today. நான் இன்னைக்கும் கண்டிப்பா படிக்க வேண்டும் அப்படினு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அந்த இடத்துல I should study today அப்படினு யூஸ் பண்றோம். இந்த இடத்துல I அப்படிங்கறத எடுத்துட்டு you அப்படினு போட்டோம் அப்படினா நமக்கு மத்தவங்க அட்வைஸ் பண்றாங்க. You should study today. நீ என்ன பண்ணணும் இன்னைக்கு கண்டிப்பா படிக்கத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? சோ அந்த இடத்துக்கு நம்ம should அப்படின்றத யூஸ் பண்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் அண்ட் பிரசன்ட் பொறுத்த வரைக்கும் verb அப்படின்ற இடத்துல நம்ம சேம் வேர்ட தான் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடி அப்படின்னா படிக்கிறது, ஸ்டடினா படிக்கிறது. ஃபியூச்சரா இருந்தாலும் சரி பிரசண்டா இருந்தாலும் சரி அதோட அட்ஜெக்டிவ்ஸ் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்றோம். சோ அப்போ டுமாரோவா டுடேவா இது மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்றோம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க should அப்படின்ற வேர்ட் வந்து வித்வுட் verb இட்ஸ் நாட் கிவிங் மீனிங். அதாவது should அப்படின்றத நம்ம எந்த ஒரு மீனிங்கும் இல்லாம சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் I can அப்படின்னு சொன்னோம்னா என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அப்போ I should அப்படின்னா எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. சோ அந்த இடத்துல என்ன வேண்டும், எதற்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணணும் இல்லையா? சோ அப்போ அந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பா should தான் யூஸ் பண்றோம். வித்வுட் verb இட்ஸ் நாட் கிவிங் கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபியூச்சர் அண்ட் பிரசன்ட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. அடுத்து ஒன் நம்ம பாஸ்ட். பாஸ்ட் அப்படின்னு சொல்றப்போ என்ன சேஞ்ச் பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். பாஸ்ட் அப்படிக்கு அதே சேம் வேர்ட் I should, பட் நம்ம இந்த இடத்துல have அப்படின்ற வேர்ப யூஸ் பண்றோம். have அப்படின்றதும் உங்களுக்கு ஹெல்பிங் verb அப்படின்றது தெரியும். So I should have studied. ஸ்டடி why அப்படின்ற இருந்துச்சு அப்படின்னா அத IED போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். So I should have studied yesterday. yesterday past tenseக்கு I should have studied yesterday அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். பட் ஃபியூச்சர் அண்ட் பிரசன்ட்க்கு ஸ்டடி நம்ம போட்டிருக்கோம், பாஸ்ட்க்கு ஸ்டடின்னு போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நார்மலா நம்ம ஒரு வேர்ட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. கோ அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட பாஸ்ட் went இல்லைங்களா? அடுத்து தேர்ட் வேர்போட தேர்ட் ஃபார்முக்கு நம்ம gone அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்போ go அப்படின்றது verb ஆகும், went அப்படின்றத நார்மலா நம்ம பாஸ்ட்க்கு யூஸ் பண்றோம். சோ அப்போ இது verb 2. பட் ஆனா gone அப்படின்றத நம்ம past participle அப்படின்னு சொல்லுவோம். past participle அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ இந்த verb-ஓட தேர்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். அப்போ பாஸ்ட்ல நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றேன். ஒரு விஷயத்தை நம்ம பெர்ஃபெக்ட்டா சொல்றதுக்காக தான் should அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். சோ அப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்றதுனால அந்த இடத்துல ஸ்டடி அப்படின்ற இடத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும். அப்போ ஸ்டடி ஸ்டடி ஸ்டடிட். அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்டடிட். எஸ்டர்டே அப்படின்றது நேத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ நேற்று அப்படின்னு சொல்றப்போ அது பாஸ்ட். இப்போ ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் டுமாரோன்னு யூஸ் பண்றோம், பிரசன்ட் பொறுத்த வரைக்கும் டுடேன்னு யூஸ் பண்றோம். அப்போ பாஸ்ட் பொறுத்த வரைக்கும் எஸ்டர்டே யூஸ் பண்றோம். பட் ஆனா பாஸ்ட்ல நம்ம should எங்க இடத்துல யூஸ் பண்றோம்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். சோ அப்போ அந்த இடத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்றோம். ஓகே गाइस, இப்போ நம்ம பார்த்த should அப்படின்றதோட எக்ஸாம்பிள்ஸ் அதை எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு இப்ப கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இதோட சில எக்ஸாம்பிள்ஸ் நாம பார்க்கலாம். இத நெகட்டிவ்ல எப்படி யூஸ் பண்றதுங்கிறதையும் இப்ப நாம பார்க்கலாம். இப்போ நாம should and shouldn'tக்கான எக்ஸாம்பிள்ஸ் கிளியரா பார்க்கலாம். இத ஃபியூச்சர், பிரசன்ட் அண்ட் பாஸ்ட்க்கு யூஸ் பண்ணுவோம்ன்றது தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம should அப்படின்றத நம்ம ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்றோம். எதுக்காக? ஒருத்தவங்களை கூப்பிடணும் அப்படின்னா I should call you அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஒருத்தவங்க கிட்ட நம்ம என்ன பண்றோம், நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு forgot பண்ற இடங்கள்லயும் I should forgot you. நான் என்ன பண்ணிட்டேன், உன்ன மறந்துட்டேன் அப்படின்னு I should, நான் மறந்துருக்க கூடாதுதான், பட் ஆனா அந்த இடத்துல நான் உன்ன மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அப்ப அந்த forgot அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஒருத்தவங்களை ஹர்ட் பண்றோம், இல்ல ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஹர்ட்டிங்கா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்லயும் நம்ம should அப்படின்றத யூஸ் பண்றோம். சோ நாட் ஒன்லி ஃபார் ஷுடோட யூசேஜஸ் வந்து அட்வைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆப்ளிகேஷனா இருக்கட்டும், எக்ஸ்பெக்டேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரியான இடங்களுக்கு மட்டும் இல்லாம பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இது மூணுலயும் யூஸ் பண்றோம். இது மூணுலயுமே நம்ம ஒரு விஷயத்த சொல்றதுக்கா இருக்கட்டும், இல்ல நம்ம ஒரு விஷயத்துக்கு பயனால செய்ய முடியல அப்படின்றதுக்காக இருக்கட்டும், ஒருத்தவங்களை ஹர்ட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அப்பாலஜைஸ் பண்றதுக்கு, அதாவது தேங்க்யூ சொல்றதா இருக்கட்டும், இல்ல மன்னிப்பு கேட்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான இடங்களுக்கும் நம்ம ஷுட் அப்படின்றத யூஸ் பண்ண முடியும்.
ஓகே, இப்போ நம்ம should and shouldn'tக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இது நம்ம present, past, futureனு சொல்லி யூஸ் பண்ணியாச்சு. அப்போ I should work today. todayனா present. அப்போ I should work today அப்படிங்கிறது பாசிட்டிவ். அதுவே நெகட்டிவ் அப்படின்றப்போ நம்ம shouldn't, not அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த இடத்துல நம்ம ஷார்ட் பண்ணி shouldn't அப்படின்னு சொல்றோம். அப்போ I shouldn't work today. நான் என்ன பண்ணல, இன்னைக்கு என்னால வேலை செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. வேண்டும் அப்படின்றதும் வேண்டாம் அப்படின்றதும் நார்மல். வேண்டும் அப்படிங்கிறதுக்கு should யூஸ் பண்றோம், வேண்டாம் அப்படின்றதுக்கு நம்ம shouldn't யூஸ் பண்றோம். இன்னைக்கு நான் வேலை செய்ய வேண்டாம். அப்போ you should work today. இன்னைக்கு வேலை செய்ய வேண்டும். சோ அப்போ you shouldn't work today. இன்னைக்கு வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்ல யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ shouldn't tomorrowக்கு gone, go. அப்போ go today இல்ல go tomorrow. ஃபியூச்சரா இருந்தாலும் சரி, அது பிரசன்டா இருந்தாலும் சரி, நம்ம வந்து நார்மலா verb யூஸ் பண்றோம். ஓகே, பட் ஆனா past tenseக்கு yesterday அப்படின்றது past இல்லைங்களா. சோ பாஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்றப்போ நம்ம he should have worked yesterday. அவன் என்ன பண்ணா, நேத்து வேலை செஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. நேத்து அவன் வேலை செஞ்சிருக்க வேணும், நேத்து அவன் வேலை செஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ அப்போ he should have worked yesterday. yesterdayனா நேத்து, அப்போ அது பாஸ்ட். சோ have worked அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லைங்களா. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வருது. நார்மலா இப்போ work அப்படின்றது verb ஃபார்ம்னா அதோட worked அப்படின்றது செகண்ட் ஃபார்ம்ல வரும். பிளஸ் worked அப்படின்றது verb-ஓட தேர்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம go அப்படின்னு போட்டிருக்கோம். go அப்படின்னா அது verb, போறது. ஓகேங்களா. அப்போ அதோட பாஸ்ட் ஃபார்ம் wentன்னு சொல்றோம். பட் அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் gone அப்படின்னு சொல்றோம். சோ அப்போ have gone yesterday. You shouldn't have gone yesterday. நீ என்ன பண்ணிருக்க கூடாது, கண்டிப்பா போயிருக்கவே வேண்டாம். நீ என்ன பண்ணிருக்க கூடாது, கண்டிப்பா நீ போயிருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ அந்த இடத்துக்கு நம்ம should அப்படின்றத shouldn't அப்படின்றத யூஸ் பண்றோம். should அப்படின்னா பாசிட்டிவ்ல யூஸ் பண்றோம். பாசிட்டிவ்ல நம்ம present and futureக்கு யூஸ் பண்றப்போ verb நார்மலா யூஸ் பண்றோம். பட் அட் த சேம் டைம் நம்ம past tenseல யூஸ் பண்றப்போ past participle யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்றோம். சோ பாஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்ற verb தான் நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்றோம். ஒரு verb-ஓட தேர்ட் ஃபார்ம் தான் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே गाइस, இன்னைக்கு பார்த்த should and shall அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்த இந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ரொம்பவே கிளியரா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே गाइस, thank you for watching.